ஹாய்! இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு பொடி மாதிரி தயார் பண்ணி அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து காஞ்ச மிளகா ஒரு 5, 6 போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்துருங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வறுக்கணும். வாசனை வரும் நல்லா வறுபட்டதுன்னா. அந்த மாதிரி வாசனை வர வரலாம் வறுத்துடுங்க. வறுத்துட்டு வேணும்னா கொஞ்சம் மிளகா பொடி கூட போட்டுக்கலாம் நீங்கள். இந்த கலர் மிளகா வெறும் மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது மிக்சியில் நீங்கள் அரைக்க சொல்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா. நான் வெறும் இந்த காஞ்ச மிளகா தான் போட்டேன் போதும்னு சொல்லிவிட்டு. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பேபி பொட்டேட்டோ இருக்குது இல்லையா, அந்த குண்டு குண்டாக சின்ன சின்னதாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா செவக்க வறுக்கணும். அந்த பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே தோலை உரிச்சிக்கோங்க. 2 விசில்லையே அது நல்லா ஸ்டீம் ஆகிடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து அப்படியே பாயில்ட் ஆகிடும். அதுதான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். திருப்பியும் வந்து கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம உருளைக்கிழங்குல மஞ்சள் பொடி போடணும் இல்லையா, எப்படி அந்த பொடி தான் அரைச்சி போட போகிறோம். அதனால் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணுங்கள். கலரெல்லாம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். உருளைக்கிழங்கு அதெல்லாம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அதை டாஸ் கொடுங்க. நான் இவ்வளோ பேபி பொட்டேட்டோஸ் அப்படியே ஒரு பேக்கெட் விற்கிது இல்லையா, அந்த பேக்கெட் அப்படியே போட்டுட்டேன். கொஞ்சம் ஒரு கிழங்கு வந்து என்ன ஆகும்னா பேபி பொட்டேட்டோவில் நல்லா வெந்துடும். 2 விசிலுக்கே பயங்கரமாக வெந்துடும். ஒரு கிழங்கு வந்து லிமிட்டாக வேகும். அந்த மாதிரி தான் இருக்கும் அது ஆக்சுவலாக. பட் ஆனால் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே டாஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் நல்லா தூவிடுங்க ஃபுல்லாக. அது நான் அரைச்ச பொடி அப்படியே போட்டுட்டேன் இந்த பொட்டேட்டோக்கு. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா கலர் வேணும், இன்னும் நல்ல காரம் வேணும், இன்னும் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சோண்டு வெறும் மிளகாய் பொடி போட்டுக்கலாம் இந்த டைமில் கூட. போட்டுட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா டாஸ் கொடுங்க. நான் எதுவுமே போடல, இந்த பொடியே போதும்னு சொல்லி விட்டுட்டேன். நல்லா டாஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கடைசியில் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, பச்சை கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா டாஸ் கொடுத்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடும் இருக்குது. நான் இன்னொரு தடவை அதை செஞ்சு காட்டுறேன். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு எடுத்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கருவேப்பிலை வாசனையோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னோடய சமையல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை வச்சு தான் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் இது வரும். இதில் வந்து நம்ம சால்ட்டு போடலை. ஏன்னா அந்த பொடியிலையும் நம்ம போட்டு அரைக்கல. ஏன்னா அது பொடியில் போட்டு அரைச்சா நமக்கு அளவு தெரியாமல் போயிடும் பார்த்தீங்களா. அதனால் நம்ம இந்த உருளைக்கிழங்கு இந்த டைமில் வந்து நம்ம பொடியை சால்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்களே வச்சுக்கோங்க. உங்கள் ஒருத்தரும் அதிக சால்ட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க தேவையான அளவு. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க வேணும்னா. ஏன்னா சால்ட் அப்படியே டேரெக்டாக போகிறோன்றதுனால தண்ணி தெளிச்சிட்டு கூட அப்படி லேசாக ரொம்பலாம் தெளிக்க வேணாம். லேசாக தெளிச்சுட்டு அப்படியே டாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்துடும். நான் அந்த மாதிரி டாஸ் கொடுத்துட்டே இருங்க. சூப்பராக வந்துடும். இவ்வளோ தான், ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா கருவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். அந்த கருவேப்பிலை வாசனைக்கும் இந்த பொடிக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட, ரசம் சாதத்தோடலாம் அவ்வளோ நல்லா போகும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபுட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.